வணக்கம் நண்பா. நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளே நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. எனவே கிடைக்கும் வாய்ப்பை தவறவிடாமல் அதை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். தவறவிட்டுவிட்டு வருந்துவதால் பயனில்லை. பலர் வாய்ப்புகளுக்காக காத்துக்கொண்டு காலத்தை போக்குகிறார்கள். சிலர் தங்களுக்கான வாய்ப்பை தாங்களே உருவாக்கி அதில் வெற்றி பெறுகிறார்கள். வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்து கிடப்பதே தோல்வி. ஒரு முறை தோல்வி அடைந்ததும் அவ்வளவுதான், என்னால் முடியாது என்று தன் முயற்சியை கைவிடுபவன் நிரந்தர தோல்வியை சந்திக்கிறான். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்பவன் வெற்றி அடைகிறான், வாழ்க்கையில் உயர்கிறான். வெற்றிக்கு அடிப்படை தேவை விடாமுயற்சியே. நீ ஏழையாக பிறப்பது உன் தவறல்ல, ஆனால் ஏழையாகவே இறப்பது முற்றிலும் உன் தவறே. நீ எங்கு பிறக்க வேண்டும் என்பதை உன்னால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் எத்தகைய நிலையில் நீ வாழ வேண்டும் என்பதை, எந்த உயரத்துக்கு நீ செல்ல வேண்டும் என்பதை உன்னால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். அதை திட்டமிட்டு முயற்சி செய்து உன்னால் வெற்றி பெற முடியும். உன்னை நீயே வளர்த்து வெற்றியாளராக மாற முடியும். அது உன் கைகளில்தான் உள்ளது. உன் கனவுகளை கலைப்பது தோல்வி அல்ல, உன் சந்தேகம்தான். பல சமயங்களில் உன் கனவுகளை அடையவிடாமல் தடுப்பது உன் சொந்த மனதேதான். அது கொல்லும் சந்தேகம்தான். என்னால் முடியும் என்று நினைத்தால் மலையையும் நகர்த்தலாம். ஆனால் என்னால் முடியுமா என்று சந்தேக உணர்வுடன் செயல்பட்டால் அதை கொண்டு துரும்பையும் நகர்த்த முடியாது. உன் மீது நீ முழுமையாக நம்பிக்கை கொண்டு ஒரு செயலில் இறங்கினால் அதில் வெற்றி நிச்சயம். எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாகவே இரு. இந்த உலகம் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி மற்றவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் ஒருபோதும் நீ தீய செயல்களில் ஈடுபடாதே. நீ நீயாகவே இருக்க வேண்டும். உன் நல்ல குணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்கு நல்லது செய்து நீ வாழும் வாழ்க்கையே உன்னை உயர்த்தும். கனவுகளே நமது வாழ்க்கையின் பாதையை தீர்மானிக்கிறது. உன் கனவு என்ன என்பதில் உனக்கு முதலில் தெளிவு இருக்க வேண்டும். அந்த கனவை உனது லட்சியமாக மாற்ற வேண்டும். அந்த லட்சிய பாதையில் கவனம் சிதறாமல் உழைக்க வேண்டும். அப்படி செய்யப்படும் உழைப்பே உன் கனவுகளை நீ அடைவதற்கு பாதையை உருவாக்கி தரும். அதில்தான் வெற்றி அடைய முடியும். லட்சியமில்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது. அது நேரத்தை காட்டாது. லட்சியமுடைய மனிதன் தன் நேரத்தை தானே வடிவமைக்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து அதை சரியான நேரத்தில் செய்து முடித்து வெற்றியடைகிறான். லட்சியமில்லாத மனிதர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள், வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறார்கள். உன் மனதில் நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். உன்னை மற்றவர்கள் நம்புவதை விட உன்னை நீயே நம்புவதுதான் சக்தி வாய்ந்தது. உன்மேல் நீ வைக்கும் நம்பிக்கையே உனக்கு தனித்து நின்று போராடும் ஆற்றலையும் வலிமையையும் தருகிறது. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு எவராலும் முழுமையாக தடுக்க முடியாது. உன் மனது என்ன நினைக்கிறதோ அதை பொறுத்தே உனது வெற்றி தோல்விகள் அமைகிறது. உன் மனது உறுதியாக ஒன்றை நம்பி அதை அடையும் முயற்சியில் செயல்பட்டால் அதை நிச்சயம் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அதை எவராலும் தடுக்க முடியாது. சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். வெற்றியாளர்கள் ஆபத்தில் உள்ள வாய்ப்பை கண்டு அதை பயன்படுத்தி தங்களது வாழ்க்கையில் உயர்கிறார்கள். பிரச்சனைகளை நம்மை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல, நம் நிலையை நமக்கே உணர்த்தி நம்மை மேம்படுத்தி முன்னேற்றவே. பிரச்சனைகளை சவால்களாக பார்க்க தொடங்குங்கள். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கே. அலைகள் கொண்ட கடல்தான் ஒரு திறமையான மாலுமியை உருவாக்குகிறது. அதேபோல் கடினமான சூழ்நிலைதான் ஒரு மனிதனை திறமைசாலியாக மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் உனக்கு இரண்டாவது வாய்ப்பு. அதனால் நேரத்தை வீணாக்காமல் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். நீ நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அந்த நேரம் உன்னை வாழ்க்கையில் உயரச் செய்யும். வெற்றியாளர்கள் என்றுமே தங்களது நேரத்தை வீணாக்குவது இல்லை. அதனால்தான் அவர்கள் வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் நீ தடைகளை சந்திக்கவில்லை என்றால் நீ போகும் பாதை தவறானதாகும். உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கத் தொடங்கு. அது தடைகளும் இடர்பாடுகளும் நிறைந்ததாக இருந்தாலும் அதை கடந்தால்தான் உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும். மற்றவர்கள் பயணித்த பாதையில் உனது வெற்றியை என்றுமே தேடாதே. வெற்றியாளர்கள் அசாதாரணமான விஷயங்களை செய்பவர்கள் அல்ல, சாதாரண விஷயங்களை கூட அசாதாரணமான முறையில் செய்பவர்கள். எதையும் சிறப்பாகவும் சுலபமாகவும் செய்யக்கூடிய ஆற்றல் வெற்றியாளர்களிடமே உள்ளது. ஒரு செயலை எப்படி விரைவாக செய்வது என்று கண்டறிந்து அதை செய்து முடிப்பதே நேரத்தை மிச்சப்படுத்தும். அந்த நேரத்தில் மேலும் பல செயல்களை செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிறைபிடிக்கும். எழுந்து நட, எரிமலையும் வழி கொடுக்கும். இதிலும் போராடும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்.
துணிந்து ஒரு செயலை செய்தால் அதில் நிச்சயம் உனக்கான வெற்றி மறைந்திருக்கும். உன்னை முன்னோக்கி நகர்த்திச் செல். துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். நீ செய்யும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் விதை போன்றது. அது ஒரு நாள் பெரிய மரம் போல் வளர்ந்து நிற்கும். அதுவரை நம்பிக்கை இழக்காமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.